ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம். நிலா வந்துக்கிட்டு சந்தாவுக்கும் ஜெயரனுக்கும் கல்யாணம் ஆக போகிறது இல்லையா, அதனால ரொம்பவே எல்லாமே பிளான் பண்ணிட்டு பண்ணுறாங்க. சந்தா வந்துட்டு எப்படி இந்த வீட்டில் இருப்பாங்க, எல்லாமே ஒரு மாதிரி இடிஞ்சிலாம் கிடக்கு, அங்கங்கே ஓட்டையெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த வீட்டில் வந்து இருப்பாங்க, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு நிலா வந்துட்டு சோழன்கிட்ட சொல்கிறாங்க. சோழனும், என்ன நிலா இப்படி பேசுகிற, நீ பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த. நீ ஏன் இந்த வீட்ல இருக்கும்போது, சந்தாக்கு என்ன? அவங்க வீட்ல இந்த வசதி கூட கிடையாது. நீ அவங்க வீட்ட பார்த்துருக்கல்ல. அ நம்ம வீடுக்கும், அவங்க வீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த வீட்ல வாழ்ந்த பொண்ணு, இந்த வீட்ல வந்து வாழ மாட்டாளா என்ன? அந்த பொண்ணுக்கு இந்த வீடே பெரிய வீடு தான். அப்படின்னு நம்ம சோழன் சொல்ல, இத கேட்டு நிலா வந்துட்டு, என்ன சோழன் இப்படி பேசுறீங்க? நான் உங்கள என்னன்னு நெனச்சேன்? அடுத்தவங்க மனச புண்படாம பேசுவீங்க. இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. எனக்கு யாரையும் இந்த மாதிரி பேசுறது பிடிக்காது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சோழன். அப்படின்ட்டு நிலா சொல்ல, அதுக்கு சோழனும் ஆமாமல்ல, நான் சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிரு சரியா? அப்படின்ட்டு சோழன் சொல்றாங்க. நிலாவும் சரி, சரி. ரூமெல்லாம் மாத்தணுமே. அ எல்லாருக்கும் ரூம் இல்லன்னா எப்படி பண்றது? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ செலவு வருதுல்ல? அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு, சொல்லணும் ஆமா. இன்னும் வீடு கட்ட வேண்டியது நெறைய இருக்குன்னு. பல்லவனுக்கும் பாண்டிக்கும் ரூம் வேணும்ல. இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்காம விட்டுட்டோம் பாத்தியா? அ இனி அடுத்து வர வானதி வருவாளே, அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க, சரி, சரி. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க. என்ன நிலா? அதுக்குள்ளே போற? ஆமா. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டுல, நான் போய் தானே ஆகணும். கொஞ்சம் பொறுமையா போலாமே. அ எதுக்கு பொறுமையா போணும்? நீங்க வேணா பொறுமையா போங்க. நான்லாம் பொறுமையா போ முடியாது. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் வரேன் அப்படின்னு நிலா சொல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா பல்லவனும் பாண்டியும் பேசிட்டே இருக்காங்க. பல்லவன் வந்துட்டு பாண்டிக்கிட்ட இது வண்டி பத்தி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாண்டியும் எனக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சிருந்தியே, அந்த வண்டி எங்கன்னு கேட்கவும், பல்லவனும் ஆமா இந்த வண்டி தான் சொல்லி காமிக்கவும், 2 பேருமே சந்தோஷமா பார்த்துருக்காங்க. கண்ணனும் சொல்லிட்டு, ஆமா இது இந்த வண்டி தான் உங்க அண்ணன் வந்து உங்களுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. ஓட்டி பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, பாண்டியன் மாரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா 3 பேரும் பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கடைக்கு வந்துட்டு வானதி வராங்க. வானதி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பல்லவன பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வானதி பல்லவங்கிட்ட சிரிச்சுட்டே பார்த்து, "என்ன இங்க நின்ன மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல அண்ணன பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லவும், அ வானதியும் பாண்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்ன பாண்டி எப்போ வந்த? அங்க ஊருக்குலாம் போனீங்களே என்னாச்சு? சேரன் கல்யாணம் என்னாச்சு? அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டா? எதுவும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு எல்லாமே விசாரிக்கிறாங்க. ம். பாண்டியும், "இல்ல, இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. அண்ணனுக்கும் சந்தானிக்கும் தான் கல்யாணம் ஆகப்போகுது. அதுக்கான ஏற்பாடுலாம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லவும், இல்ல பிரெக்னென்ட்டா இருக்காங்க அந்த மாரிலாம் நியூஸ்லாம் கேள்விப்பட்டுச்சு. அதெல்லாம் உண்மையா?" அப்படின்ட்டு வானதி கேட்க, "இல்ல, இல்ல. அது வந்துட்டு அண்ணி அண்ணன கல்யாணம் பண்றதுக்காக சொன்ன பொய். அந்த பொய் சொன்னா தான் வீட்ல வந்து ஒத்துப்பாங்கன்ட்டு பொய் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. நீ எதுவும் தப்பா நெனச்சுட்டு யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி வந்துகிட்டு பாண்டிக்கிட்ட, சரி, சரி. நீ எனக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சியே, அந்த வண்டி எங்க?" அப்படின்னு கேட்கவும், "வண்டியா? என்ன வண்டி?" அப்படின்னு பாண்டி சொல்ல, "என்ன இப்படி கேட்குற? எனக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சல்ல, அந்த வண்டி கூட நீ எனக்கு தர்றதுக்கு ரொம்பவே ஆசையா இருந்தியே. என்ன நீ இப்படி சொல்ற? அந்த வண்டி எங்க? எனக்கு தரமாட்டியா?" அப்படின்னு வானதி கேட்க, "என்ன நீ வண்டி வண்டி சொல்லிட்டு இருக்க? அது நான் உனக்கு தான் வாங்கி வச்சேன். ஆனா நீ வேண்டான்னு ரொம்ப ஓவரா பண்ணல்ல. அதனால தான் அந்த வண்டிய இப்போ தம்பிகிட்ட குடுக்க போறேன்ட்டு" கண்ணனும் சொல்றாங்க. இத கேட்டுட்டு வானதிக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வருது. "அ என்ன பாண்டி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் உன்ன கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்டே கொடுக்க மாட்டேங்கிற. நீ என்ன சொன்ன என்கிட்ட? அந்த வண்டி எனக்காக தானே வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்ன. அப்போ நீ எனக்கு தானே தரணும். அது என்ன இப்ப மாத்திட்டு உன் தம்பிக்கு குடுக்க போறியாம்மா?" கண்ணன் சொல்றாங்க. அப்படின்னு வானதி சொல்ல, "ஏன் வானதி எப்ப பாரு என்ன வந்து புரிஞ்சுக்காம நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பவும் ஏதாவது ஒரு இது வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்கிட்ட நீ வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்க." நான் புலம்பிட்டு இருக்கேனா?
நீ எனக்கு தானே அந்த வண்டி தரேன்னு சொன்ன. பைக் எனக்கு தானே தாரேன்னு சொன்ன. நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்ப என்னன்னா பல்லவனுக்கு குடுக்க போறேன்ட்டு கண்ணே சொல்றாங்க. இத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதுக்கு பாண்டி வந்துட்டு, பா பல்லவன் என்ன வேற யாரும்மா? என் தம்பி தானே! நான் கொடுக்கக்கூடாதா? இதுல என்ன இருக்கு? நீ அவனுக்கு அண்ணி தானே! கொஞ்சமாட்டும் புரிஞ்சுகிட்டு பேசு." அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி வந்துட்டு, "நீ எனக்கு சரியே ஆக மாட்ட. அ எப்பவும் என்ன வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல அ ஏமாத்திட்டே தான் நீ இருக்க. கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு வாங்கி வச்ச வண்டிய யாராவது தம்பிக்கு குடுப்பாங்களா? ஆனா நீ குடுக்குற. உனக்கு என்ன உன்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடணும். அப்புறம் சேரணும். இதே தானே நீ பண்ணிட்டு இருக்க பாண்டி." அப்படின்ட்டு வானதி சொல்ல, பாண்டிக்கு, "என்ன நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் அந்த வண்டிய உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல தான் செஞ்சேன். ஆனா நீ தானே ஓவரா பண்ண. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி இப்போ பல்லவனுக்கு குடுக்கலாம். பல்லவன் என் தம்பி தானே! வேற யாரும் இல்லையே! இதுல என்ன இருக்கு? நீ அவனுக்கு அண்ணியாட்டம் பேசுன்னு" 2 பேரும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்காம சண்டை போடுறாங்க.